UNRWAக்கு தாங்களுடைய அரசாங்கம் ரிஷி சுனக்கினுடைய அரசாங்கம் நிறுத்தி வைத்த பணங்களை மீள கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த சர்வதேச வட்டத்துக்குள் பார்க்கப்படக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு கத்தாருடைய தலைநகர் தோஹாவிலே நடைபெற்றிருக்கிறது. ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். பதிலுக்கு பதில் மிகச் சிறப்பான மிக துல்லியமான ஒரு கோரிக்கையை தற்போது ஹமாஸும் ஜிஹாத் மூவ்மெண்ட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன சுதந்திர தேசம் என்கிற கோரிக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. இன்னும் ஒரு தலைவலியை தானாக வாங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவினுடைய அனைத்து பாதுகாப்புகளையும் மீறி டெல் அவிவுக்கு உள்ள சென்று ஹூதிகளுடைய ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறது. டெல் அவிவுக்கு யமன்ல இருந்து அடிக்கிற அளவுக்கு பலம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு துல்லியமாக அவர்கள் நிரூபித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நாங்கள் தான் அதை தாக்குதலை நடத்தினோம் என்பதையும் மிக தெளிவாக இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இருக்குது. நீங்க பாலஸ்தீனத்தை இணைக்க முடியலன்னா இஸ்ரேலை வெளியேற்றுங்க. இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் எப்படி நீங்க வந்து இஸ்ரேலை ஒரு நாடாக நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு ஐநாவின் அறிக்கையாளரே இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் காசாவிலும் காசாவை ஒட்டிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் முதன்மையாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவினுடைய அனைத்து பாதுகாப்புகளையும் மீறி டெல் அவிவுக்கு உள்ள சென்று ஹூதிகளுடைய ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறது. ஹூதிகள் ட்ரோன் அட்டாக் நடத்தி இருப்பது இன்றைக்கு சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய சன்ஆவில் இருந்து ரெட் சி செங்கடலை தாண்டி பாரிய தொலைவுக்கு, அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய பார்டர்களை எல்லாம் தாண்டி வந்து தற்போது டெல் அவிவ் மீது அவர்கள் அட்டாக் நடத்தி இருக்கிறார்கள். அந்த அட்டாக்கிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, எப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்த்துவிட்டு அது சம்பந்தப்பட்ட விவகாரங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் காசாவிலே இருக்கக்கூடியவர்களுடைய உணவு தொடர்பான செய்திகள். நமக்கெல்லாம் தெரியும், காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு மருந்துகளே கிடையாது என்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலையில நார்த் காசா, வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான பழங்களையோ பொருட்களையோ காய்கறிகளையோ வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் புல்லை சாப்பிடுகிறார்கள் என்கிற மிக கவலைக்குரிய செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய விவகாரங்களில் அவர்களுடைய உணவுகளுடைய நிலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் காசாவினுடைய காய்கறி நிலைமைகள் எப்படியானது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான், காசாவிலே ஒரு கிலோ கத்தரிக்காய் கிட்டத்தட்ட $14 US டாலர்கள் விலை மதிப்பாக மாறி இருக்கிறது. ஒரு கத்திரிக்காய் கிலோ வாங்கணும்னு சொன்னா $14 US டாலர்களை செலவழிக்க வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இலங்கையினுடைய விலையில் 4242 ரூபாய்கள் நாம் செலவு செய்ய வேண்டும். இந்திய பணமாக இருந்தால் 1162 ரூபாய்களை செலவழிக்க வேண்டும். இவ்வளவு ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கணும்னா ஸ்ரீலங்கா பணத்துக்கு 4242 ரூபாய் செலவழிக்கணும். இந்தியாவினுடைய பணத்திற்கு 1162 ரூபாய் செலவழித்தால் தான் ஒரு கிலோ கத்தரிக்காயை வாங்க முடியும் என்கிற நிலை தற்போது உண்டாகி இருக்கிறது. $1 விலையில் இருந்த எல்லா காய்கறிகளும் தற்போது $6க்கும் அதிகமாக மாறி இருக்கிறது என்று சொல்லுகிற நார்த் காசா, வடக்கு காசா மக்கள் அத்தனை பேரும் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல்
புல்லை சாப்பிடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அவலத்தையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைய தினம் யூகேயினுடைய புதிய அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதிலே நமக்கெல்லாம் தெரியும், UNRWA மீது இஸ்ரேலிய கொடூர ராணுவம் பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி தொடர்ந்து UNRW மீதான தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது புதிய அரசாங்கம் யூகேயில் பிரித்தானியாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த புதிய அரசாங்கம் தொழிற்கட்சி தலைமையிலான அரசாங்கம் UNRWA-க்கு தாங்களுடைய அரசாங்கம் ரிஷி சுனக்கினுடைய அரசாங்கம் நிறுத்தி வைத்த பணங்களை மீள கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த சர்வதேச வட்டத்துக்குள் பார்க்கப்படக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது. ரிஷி சுனக் பிரதமராக இருக்கும் போது இந்த UNRWA-க்கான பாலஸ்தீன மக்களுக்கான பணங்களை கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்த நிலையில் தான் தற்போது அதை கொடுப்பதற்கு புதிய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு கத்தாருடைய தலைநகர் தோஹாவிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பிலே ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மென்ட்டும் இணைந்து சந்தித்திருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மென்ட்டினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இந்த சந்திப்பு தோஹா கத்தாரிலே நடைபெற்றிருக்கிறது. இதிலே கலீல் அல் ஹையா ஹமாஸ் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார். மற்ற தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இதிலே ஒரு முக்கியமான முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன முடிவு என்று சொன்னால், நேற்றைய தினம் நமக்கு தெரியும், நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே PLO என்று சொல்லுகிற பாலஸ்தீன அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற அப்பாஸினுடைய தலைவராக அன்றிருந்த யாசர் அரஃபாத்தோடு நடைபெற்ற ஆஸ்லோ உடன்படிக்கையில் எட்டப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேலுக்கு கீழாக அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் என்கிற விதமாகத்தான் தொடர முடியுமே தவிர அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து தனி நாடாக அவர்களை ஆக்க முடியாது என்று ஒரு கடினமான தீர்மானத்தை நேற்றைய தினம் இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது. அந்த நேரத்திலே நம்ம இந்த PLO உடைய தீர்மானம் என்ன, யாசர் அரஃபாத் எடுத்த தவறான முடிவு எவ்வளவு பெரிய தவறு என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருந்த நிலையில் இன்றைக்கு வரலாற்றில் ஒருபோதும் வைக்காத ஒரு முக்கியமான கோரிக்கையை ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மென்ட்டும் இணைந்து பகிரங்கமாக முன்வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த கூட்டம். அதிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், PLO ஆஸ்லோ உடன்படிக்கையின் பிரகாரம் இஸ்ரேலுக்கு தனிநாடு அந்தஸ்தை ஒப்புக்கொண்டதை மறுக்க வேண்டும், அதை வித்ரா பண்ணணும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். பதிலுக்கு பதில் மிகச் சிறப்பான மிக துல்லியமான ஒரு கோரிக்கையை தற்போது ஹமாஸும் ஜிஹாத் மூவ்மென்ட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சி உங்களுக்கு தெரியும். இதுதான் 1993 செப்டம்பர் 13ஆம் தேதி யாசர் அரஃபாத்துக்கும் அன்றிருந்த இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் இட்சாக் ராபினுக்கும் இடையிலே நடைபெற்ற முதலாவது ஆஸ்லோ உடன்படிக்கை என்று சொல்வார்கள். இந்த உடன்படிக்கை ஒயிட் ஹவுஸ்ல அமெரிக்காவில் நடைபெற்றது. ஆனால் இதுதான் முதலாவது ஆஸ்லோ உடன்படிக்கை என்று அழைக்கப்படும். இவர்தான் PLO கட்சியினுடைய சேர்மனாக இருக்கிறார். அதே நேரத்தில் இவர் இட்சாக் ராபின் இஸ்ரேலுடைய அன்றைய பிரதமராக இருக்கிறார். அதே போன்று முன்னாள் US உடைய பிரசிடென்ட் பில் கிளின்டன் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இந்த ஒப்பந்தத்தில் இவர் செய்த மாபெரும் பிழையே என்னென்றா, யாசர் அரஃபாத் நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருந்தார். இதுதான் வரலாற்றில் அவர் செய்த மிக பெரும் பிழையாக காணப்படுகிறது. ஏன்னா தங்களுடைய நாட்டையே ஆக்கிரமிச்சு தங்களுடைய நாட்டையே அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறான். அது எங்களுடைய நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறான். பிடிச்சவன் எந்த நாட்டை வந்து பிடிச்சானோ அந்த நாட்டு மக்களுக்கு நாடு என்கிற அந்தஸ்தை கூட கொடுக்க மறுக்கிறான். எவ்வளவு நகைமுறை என்று பாருங்க. இவர் யாசர் அரஃபாத்துக்கு சம்பந்தப்பட்ட பாலஸ்தீனம் தான் உண்மையான நாடு. அந்த நாட்டை வந்து அபகரிச்சவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாட்டை அபகரிச்சு புதிய நாடொன்றை உண்டாக்கி இருக்கிறாங்க. உண்டாக்கினது மட்டுமல்லாம நீங்க ஆல்ரெடி பாலஸ்தீன் இருக்கிறீங்க, அந்த நாட்டை நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம்ங்கிறாங்க. ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லை, இவர்களுடைய நாட்டை இஸ்ரேலை நீங்கள் நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று யாசர் அரஃபாத் சொன்னாங்க. அந்த ஆள் என்ன பண்ணினாரு, எங்களை நீங்க நாங்க ஆல்ரெடி நாடாக இருந்தாலும் இப்ப நாடு அந்தஸ்து கிடைக்குது இல்ல, எங்களை நீங்க நாடாக அங்கீகரிக்கட்டும் பரவாயில்லை, நாங்க உங்களை நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அன்றைக்கு இஸ்ரேலை அவர் நாடாக அங்கீகரித்து செய்த முட்டாள்தனமான முடிவினால இன்று வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினாலேயே PLOவினாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட நாடு என்கிற அந்தஸ்தை
பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்தை நாடுகள் சில 132 134 நாடுகள் கொடுத்திருந்தாலும் ஐநா சபை கொடுக்கவும் இல்லை. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனி நாடு என்று ஒப்புக்கொள்வதும் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு ஹமாஸும் அதே போன்று இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்ட்டும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, முதல்ல PLO அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்க இஸ்ரேலை தனி நாடாக ஏத்துக்கிட்டதை அறிவிச்சு இல்ல, அதை விட்ரா பண்ணுங்கிறாங்க. அதை மீள எடுங்க, உங்களை நாங்க நாடாக அங்கீகரிக்கல என்கிற முடிவை நீங்க அறிவிக்கணும். பதிலுக்கு பதில் இப்படி அறிவித்தால் தான் அவன் நம்மளை நாடாக அங்கீகரிப்பான். நம்மளை நாடாக அங்கீகரிக்கட்டும், அதுக்கு பிறகு அவனை நாம நாடாக அங்கீகரிக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்க. நீங்க ஏன் முந்திக்கிட்டு போய் அவனை நாடாக அங்கீகரிச்சிங்க, இது நம்ம நாடாச்சே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு காட்டமான பதிலடியையும் காட்டமான ஒரு கோரிக்கையையும் பாலஸ்தீன மக்கள் சார்பாக பாலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய PLOவினுடைய தற்போதைய அரசாங்கமாக இருக்கிற மஹ்மூத் அப்பாஸ் என்கிற மேற்கு நாடுகளுடைய அடிவரடியாக அடிமையாக இருந்து கொண்டு இஸ்ரேலுடைய பணத்தையே வாங்கி கொண்டு பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது பொம்மையாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான PLOவுக்கு இன்றைக்கு காட்டமாக இரண்டு தரப்பினரும் சொல்லி இருக்கிறார்கள். இது பெரிய அச்சீவ்மெண்டாக பார்க்கப்படுகிறது, பெரியதொரு சேஞ்சாக பார்க்கப்படுகிறது. இது பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இன்றைக்கு பல தரப்பாலையும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வரலாற்றிலேயே இவ்வளவு காலமா PLO அதை ஒத்துக்கொண்டிருந்தாலும் அதை ஒத்துக்கொண்டது பிழை, அதை வாபஸ் வாங்குங்கன்னு யாரும் சொல்லல. வரலாற்றில் முதல் தடவையாக ஹமாஸும் அல் ஜிஹாத் இஸ்லாமிக் மூவ்மெண்ட்டும் மிக தெளிவாக நீங்கள் அதை விட்ரோ பண்ணணும், அப்பதான் நமக்கு முடிவு வரும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன சுதந்திர தேசம் என்கிற கோரிக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. இன்னும் ஒரு தலைவலியை தானாக வாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்ட்டும் அதே போன்று ஹமாஸும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில தொடர்ந்து சொல்றாங்க, கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு சுதந்திர நாடாக இருப்பதற்கான பாலஸ்தீன மக்களுடைய உரிமையையும் பாலஸ்தீன அகதிகளை மீட்டெடுப்பதற்கு இருக்கக்கூடிய உரிமையையும் இஸ்ரேல் மறுக்க முயல்கிறது. நமக்கு சுதந்திரம் தர மறுக்கிறாங்க, நம்ம ஆக்களை கைது செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களை விடுதலை செய்ய மறுக்கிறாங்க. எனவே PLO 1993 அதனுடைய தலைவர் யாசர் அரபாத் தலைமையிலே இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபினோட செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக கிழித்து குப்பையில் வீச வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ் மீது யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாரிய ட்ரோன் அட்டாக்கை நடத்தியது ஹூதிகள் படைப்பிரிவு. நமக்கெல்லாம் தெரியும், யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ராணுவ பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் யமன், இந்த பகுதி தான் யமன். இதுக்கு இந்த பகுதி வந்து ஓமானாக இருக்கிறது. இது பெர்ஷியன் கல்ஃப், இந்த பகுதி பெர்ஷியன் கல்ஃப் என்று சொல்லுவாங்க. இந்த பகுதி தான் ரெட் சி, செங்கடலாக இருக்கிறது. இந்த நிலையில இங்க இருக்குது இஸ்ரேல். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இஸ்ரேல் இருக்குது. இங்க இருந்து அனைத்து வான்பரப்பும் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பாக இருக்கிறது. யமன் சவுதிக்கு மேலாக வான்பரப்பை பயன்படுத்தி தற்போது இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இப்பொழுது டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்தியும் இடையிலே இருந்த சவுதி அரேபியா அதை தடுக்கவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தடுக்கல என்று சொன்னா, அவங்க ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டாங்க யமனுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்க தடையாக நிக்க மாட்டோம்ட்டாங்க. தடையா நின்னா நாங்க உங்களை தாக்குவோம்னு நேத்தும் அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடத்தப்படும் போது சவுதி அரேபியா எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை. இங்க இருந்து அவங்களுடைய ட்ரோன் பயணித்திருக்கிறது கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் உண்டான பகுதி. 2020 கிலோமீட்டர் தூரங்கள் இவர்களுடைய, அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கே 2020 கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் டெல் அவீவ் போகும்போது கிட்டத்தட்ட 2250-300 கிலோமீட்டர்களாகும். அவ்வளவு தூரம் பயணித்து தான் இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் பயணிக்கும் போதும் இடையிலே சவுதி அரேபியா எந்த விதமான தடைகளையும்
தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. சவுதி அரேபியா தடையை மேற்கொள்ளாத அதே நேரத்தில் ஏன் இஸ்ரேலால் தடுக்க முடியவில்லை என்பதையும் நாம பார்க்க இருக்கிறதுக்கு முன்பதாக இன்றைக்கு இந்த தாக்குதல் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்துக்கு அருகாமையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிடுகிற தகவல் பிரகாரம் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். உண்மையில் அங்கு எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், அங்குள்ள பாதிப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்கிற முழுமையான தகவல்களை அல் ஜசீராவால் கூட பெற முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள் தரக்கூடிய செய்திகளை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இஸ்ரேலுக்குள்ளே இருந்து எந்த விதமான செய்திகளையும் அல் ஜசீராவால் பெற முடியாது. காரணம், இஸ்ரேலுக்குள் அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது கிடைக்கிற செய்திகளை தான் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த தாக்குதலுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க, வெளிப்புற காட்சியை பார்க்குறீங்க. இதனுடைய வீடியோக்கள் இருக்கிறது. இன்றைக்கு வெளியான வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அவர்கள் மீதான அட்டாக் நடந்ததுக்கு பிறகு அந்த பகுதிகளுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. டெல் அவீவ் பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த பகுதிகளுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஏரியான்னு சொல்றாங்கன்னா, அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் இருக்குதுன்னா இஸ்ரேலினாலே ஹை செக்யூரிட்டிம்பாங்க. அதையும் தாண்டி அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் இருக்கக்கூடிய இடம் மிக மிக முக்கியமான ரொம்ப பாதுகாப்பான இடமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தாக்குதலில் அவர்கள் போலீஸ் பாதுகாப்புக்கு இருப்பதையும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளையும் தான் இந்த வீடியோ காட்டிக் கொண்டிருக்கிறது. இது உள்ள இருந்து எடுக்கப்பட்ட மொபைல் எடுக்கப்பட்ட வீடியோக்களாக இருக்கிறது. ப்ரொஃபஷனலாக எந்த ஒரு ஊடகத்தாலும் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய உள்ள இருந்து எடுக்கப்பட்டது. ரெண்டாவது ஒரு மொபைல் கார்ல பயணித்துக் கொண்டிருக்கும் போது கார்ல இருக்கக்கூடிய கேமராவில் பதிவான வீடியோவை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. ஒருத்தர் கார்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வெளிச்சம் வந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க, பார்க்க முடியும். இந்த இடத்துல அந்த அட்டாக் நடந்த எவ்வளவு பெரிய அட்டாக் என்பதை காட்டும் விதமாக அது அமைந்திருக்கிறது. மொத்தமாக அந்த ஏரியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பாரிய ஒரு ட்ரோன் அட்டாக் இதிலே நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை தொடர்ந்து வலமை போன்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் அந்த பகுதி. அதுல கரெக்டா அக்யூரேட்டா எந்த இடத்தை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கிறத மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் காட்டுறாங்க. எந்த இடத்தை கரெக்டாக காட்டணுமோ அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன பகுதிகளை காட்டுறாங்க. இந்த பகுதிகள் எல்லாம் அட்டாக் ஆகி இருக்குது அப்படிங்கிறாங்களே தவிர மெயினாக 10 பேர் காயப்படுகிற அளவுக்கு அட்டாக் நடந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னா எந்த இது மாதிரி ஒரு இந்த மாதிரி இடமாக மட்டும்தான் அது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஒரு பாரிய தாக்குதலாக அது இருக்க வேண்டும். ஆனால் அவங்க இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இங்க நீங்க பார்க்கலாம், சின்ன சின்ன பகுதிகள் அவங்க காட்டுறாங்க. இது ஒரு மொபைல் எடுக்கப்பட்ட வீடியோ. இங்க நீங்க பார்க்கலாம் அந்த அட்டாக் எவ்வளவு பாரிய அட்டாக் என்பதை இது ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காட்டக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். இது ஒரு வேற ஒரு பகுதியில் இருந்து சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கிறது என்பது அதில் முதல் தடவையாக அட்டாக் நடக்கும் போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. அல் ஜசீராவும் இதைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம எதை காட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுட்டேஜ்கள் தான் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அதிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. முதல் கட்டமாக அட்டாக் நடக்கும்போது இந்த சிசிடிவியிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட அட்டாக்கும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நீங்க தெளிவாக பார்க்க முடியும் அந்த ஆளில்லா விமானம் வந்து எப்படி அட்டாக் பண்ணுகிறது என்பது தெளிவாக பார்க்க முடியும். ஒரு பாரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சிசிடிவி கேமரா தான். சிசிடிவியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி உள்ளே வருகிறது, எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கிறது என்பது காட்டப்பட்டிருக்க ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவையும் இன்றைக்கு எப்படியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதை அல் ஜசீராவும் பதிவு செய்திருக்கிறது. அங்கு நடத்தப்பட்ட காட்சி என்று அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனத் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு பாரிய ஒரு தாக்குதலை இன்றைக்கு ஹூதிகள் இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. டெல் அவீவுக்கு யமன்ல இருந்து அடிக்கிற அளவுக்கு பலம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு துல்லியமாக அவர்கள் நிரூபித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நாங்கள் தான் அதை தாக்குதலை நடத்தினோம் என்பதையும் மிக தெளிவாக இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஹூதிகளுடைய முன்னாடி இஸ்ரேலிய ராணுவம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இந்த ட்ரோன் அட்டாக் எப்படி நடத்தப்பட்டதுங்கிறத பத்தி விசாரிக்கிறோம். உள்ள வரும்போது டெல் அவீவ்ங்கிறது இஸ்ரேலே முழுக்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த அயன் டோமை செட் பண்ணி வச்சிருக்காங்கறாங்கல, உள்ள எந்த ராக்கெட் வந்தாலும் எது வந்தாலும் திருப்பி போய் ரிப்பீட் அட்டாக் பண்ணி அதை அழிச்சிரும் என்று சொல்லி நாங்கள் வச்சிருந்தோம்னாங்க. அதெல்லாம் பழைய கதையா போச்சு. அதை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆனா டெல் அவீவ்ங்கிறது இஸ்ரேல தலைநகரம், ஹை செக்யூரிட்டி ஜோனாக உலகத்தில் இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக டெல் அவீவ் சொல்லப்படுகிறது. அந்த டெல் அவீவுக்கு உள்ள புகுந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணதுன்னா அதை ஏன் தடுக்க முடியவில்லை? ஒன்று சவுதி அரேபியா தடுக்கல,
சில நேரங்களில் சவுதி அரேபியாவுக்கும் அதை தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் இன்றைக்கு டெல்லவிவ் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானம் ட்ரோனை பொறுத்தவரையில் இது இன்டர்செப்டர் சிஸ்டம்களை கடந்து போகக்கூடிய ஒரு ட்ரோனாக இருக்கிறது. ரேடார்களால் இந்த ட்ரோனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனாலவோ என்னவோ சவுதி அரேபியாவாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐடென்டிஃபை பண்ணி இருந்தாலும் அவங்க தடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இஸ்ரேலுடைய ரேடார்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே போன்று அவர்களுடைய தடுக்கிற சிஸ்டங்கால அயன் டோம் மற்ற டோம் நிறைய வச்சிருக்கிறாங்க. இந்த எதாலையுமே உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இஸ்ரேலுடைய சிஸ்டமேட்டிக்கால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரகசியமாக சென்று தாக்குகிற அளவுக்கு பலம் பொருந்திய ட்ரோன்கள் தற்போது ஹூதிகள் வசம் இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த ட்ரோனுக்கு பேர் அவங்க வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டா ஜாஃபா என்று வைத்திருக்கிறார்கள். ஜாஃபாங்கிறது டெல் அவிவ் இருக்குதா இல்லையா? டெல் அவிவும் பலஸ்தீன் தானே. பலஸ்தீனை ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் என்று உண்டாக்கி அதனுடைய தலைநகர் தான் டெல் அவிவ் என்று வச்சிருக்கிறாங்க. இந்த டெல் அவிவ்ல பாலஸ்தீனமாக இஸ்ரேல் இருக்கும்போது அதுல இருந்த இப்ப இருக்கிற டெல் அவிவ்ல ஒரு துறைமுகம் இருக்கிறது. அந்த துறைமுகத்தினுடைய பழைய பெயர் என்னன்னு கேட்டா ஜாஃபா. அந்த பெயரை தான் இந்த ட்ரோனுக்கு அவர்கள் வைத்திருப்பதாக யஹ்யா சாரி சொல்லியிருக்கிறார். இந்த ஆளில்லா விமானத்தை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் எக்காரணம் கொண்டும் தடுக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. மட்டுமல்லாம யமன்ல இருந்து டெல் அவிவ் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது ஈரானுடைய ட்ரோன் தான் என்று உடனடியாக தற்போது ஈரான் பக்கம் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறது இஸ்ரேல். ஆட தெரியாதவனுக்கு மேட கோணலாம் என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பழைய காலத்து ஒரு பழமொழி. அது மாதிரி வந்த ட்ரோனை உனக்கு மீறி தடுக்க முடியல, அதை தடுக்க முடியாம வந்து அடின்னு அடிச்சுட்டு போயிருக்கிறான். இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, ஈரானுடைய ட்ரோன் தான் வந்து அட்டாக் பண்ணிருக்குது. சரி, ஈரானுடைய ட்ரோனே வந்து அட்டாக் பண்ண, ஈரான் தயாரிப்பாம் அது அடிச்சது யமன்ல இருந்த ஹூதிகள். ஆனா ஈரான் தயாரிப்புங்கிறாங்க. ஈரானுடைய தயாரிப்பாகவே இருந்தாலும் கூட 2200 கிலோமீட்டர் தாண்டி வந்து தாக்குகிற அளவுக்கு ட்ரோன்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரானுக்கு கூட கிட்டத்தான், யமனுக்கு தான் தூரம். இவ்வளவு தூரம் வந்து அடிச்சிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அது மட்டுமல்லாம அதை தடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அவ்வளவு துல்லியமான கண்டுபிடிப்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. உலகத்தில் எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குங்கிறத தாண்டி உலகத்திலேயே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத எந்த இவங்க வச்சிருக்கிற கண்டுபிடிப்புகளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ட்ரோன்களை ஈரான் தயாரிக்கிறது என்பது மிக துல்லியமாக இதிலும் வெளிப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானால வடிவமைக்கப்பட்ட சமத் 3 என்கிற ஒரு ட்ரோன் இருக்குது. அந்த ட்ரோனுடைய அப்டேட் வெர்ஷன் தான் இதுங்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரோன் அட்டாக் பண்ண அந்த துண்டுகள் எல்லாம் புறக்கி எடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமது 3 என்று சொல்லி ஒரு ட்ரோன் இருக்குதான். அந்த ட்ரோனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் இதுங்கிறாங்க. எனவே இவங்க சமது 3 உள்ள வந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்கு சிஸ்டம் இருந்திருக்கும் அவன்கிட்ட. ஆனா இப்ப புதிய சிஸ்டம் இது. எனவே இதை தடுப்பதற்கு அவர்களிடத்தில் சிஸ்டம் இல்லை. அதனால தான் இதை வச்சு இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அது தொடர்பாக இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மீடியா ஸ்போக் பர்சன் டேனியல் ஹகாரி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானை பொறுத்தவரையில் காசாவுல இருந்து யூதேயா, அதே மாதிரி சமாரியா வரையிலும், அதே போன்று லெபனான்ல இருந்து யமன் வரையிலும் அவங்களுடைய முகவர்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்கள வச்சு எங்களை அட்டாக் பண்றாங்கங்கிறாங்க. இந்த யூதேயா அதே போன்று சமாரியாங்கிறது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை இருக்குதா இல்லையா, வெஸ்ட் பேங்க். அந்த வெஸ்ட் பேங்கை தான் அவங்க பைபிளில் வரக்கூடிய வார்த்தைகள். இது பைபிளில் வெஸ்ட் பேங்க்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வெஸ்ட் பேங்க் ரமல்லா, அதே போன்று ஜெருசலம், இதை ஒட்டிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் யூதேயா சமாரியா என்று பைபிள் பயன்படுத்தும். அந்த பைபிளுடைய வார்த்தைகளை தான் இவன் பயன்படுத்தி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த பகுதிகளை எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுக்கறது ஈரான் தான் அப்படின்னு இருக்கிறான். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், உனக்கு எந்திரிச்சு நிற்க துப்பு கிடையாது. உடனே ஈரானுங்கிறது சரி, ஈரான் தான் அடிச்சு, ஈரான் இதை வச்சு தான் அடிச்சிருக்கிறான், என்ன பண்ண முடியும் உனக்கு? அவன் நேரடியாக அடிச்சே ஒன்றும் பண்ண முடியல, இப்படி அடிச்சா மட்டும் தான் ஏதாவது பண்ண முடியுமா? சரி, ஈரானுக்கு தான் ஒன்றும் பண்ண முடியாது, யமனுக்கு அடிக்க வேண்டியதானே.
அதையாவது செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில் பாலஸ்தீன முஜாஹிதீன் இயக்கம் இன்றைக்கு டெல் அவீவ் மீதான தாக்குதலுக்கு ஹூதிகளை பாராட்டி இருக்கிறது. அதே போன்று டெல் அவீவ் மீதான தாக்குதலுக்கு ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்ட்டும் இன்றைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பெருமையினுடைய இஸ்ரேலுடைய பெருமையினுடைய சின்னமாக இருந்த டெல் அவீவுக்கு உள்ள புகுந்தே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம், ரொம்ப பாராட்டுகிறோம், நீங்கள் எங்களோடு நிற்கிறீர்கள், இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று சொல்லி ஹமாஸும் அல் ஜிஹாத் மூவ்மெண்ட்டும் இன்றைக்கு சொல்லியிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு டேனியல் ஹகாரி எக்ஸ்ட்ரா இன்னொரு செய்தியை சொல்லிருக்கிறாரு. மவாசி கேம்ப்ல நாங்கள் 90 பேரை கொன்னோம், பாலஸ்தீன மக்கள் 90 பேரை கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி 300 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. எங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அங்கே முகமது தைஃப் கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நீ நினைச்சுக்கிட்டே இரு, யாரு வேணாம்னா அவர் திட்ட தெளிவாக ஹமாஸ் சொல்லிட்டாங்க, நாங்க எங்க தலைவர் நல்லபடியா இருக்கிறார், அங்க அவர் இருக்கவே இல்லை, நீங்க அவரை கொல்லவே இல்லை என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு மேலா கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தலைவராக இருக்கிறார், கஸ்ஸாம் பிரிகேட உருவாக்குனர்கள் ஒருவராக இருக்கிறார், இவ்வளவு பலம் பொருந்திய அமைப்பாக உருவாக்கி இருக்கிறார், இடுப்புக்கு கீழே ஃபங்க்ஷன் இல்லாத நிலையில கூட ரொம்ப தெளிவாக 58 வயதிலும் தன்னுடைய ராணுவத்தை மிக துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவரை நாங்க கொன்னுட்டோம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நினைச்சுக்கிட்டு யார் வேணாம்னா, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இந்த பாலஸ்தீன பகுதிகளில் மனித உரிமைகள் தொடர்பான ஆய்வுகளை நடத்துகிற ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய இந்த பிரான்சிஸ்கா அல்பானிஷ் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இன்றைக்கு விடுத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து இஸ்ரேலை வெளியேற்ற வேண்டும் என்கிறார் அவர். இஸ்ரேல் ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இருக்குது. நீங்க பாலஸ்தீனத்தை இணைக்க முடியலன்னா இஸ்ரேலை வெளியேற்றுங்க. இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன், எப்படி நீங்க வந்து இஸ்ரேலை ஒரு நாடாக நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு ஐநாவினுடைய அறிக்கையாளரே இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இஸ்ரேலை உலக அமைப்புகளில் இருந்து அகற்றுவதற்கான நேரம் இதுதான் என்று சொல்லியிருக்கிறார். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியினுடைய UNRWA மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிற காரணத்தினால அவர்களை நாடே இல்லை, ஐநா உறுப்புரிமையிலிருந்து வெளியேற்றுவதற்கான தருணம் இது என்று சொல்லி மிக தெளிவாக ஐநாவினுடைய இன்னொரு ஏஜென்சியினுடைய முகவராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ராஜகோபாலன் என்பவரும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தி குறிப்பு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், எதிர்வருகிற 24ஆம் தேதி அமெரிக்காவினுடைய காங்கிரஸிலே நெதன்யாகு உரையாற்ற இருக்கிறார். அதற்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸினுடைய சபாநாயகர் ஒரு முக்கியமான அறிவித்தல் எடுத்திருக்கிறாரு. நெதன்யாகு வந்து பேசும்போது யாராவது குறுக்கிட்டு அவரை பேச்சை தடுக்கிற விதமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்கள நாங்கள் கைது பண்ணுவோம். பார்த்துக்க, உலகத்துக்கே ஜனநாயகம் நாங்கள் தான், எங்களை மாதிரி ஜனநாயக நாடு இருக்குதா, ஜனநாயகத்தின் தந்தைகள் நாங்கள் தான் எல்லா நாட்டிலையும் போய் தீவிரவாதத்தை ஒழிச்சு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறவங்க என்றெல்லாம் பேசக்கூடியவங்க ஒருத்தன் வந்து பேச போறான், அவனை எதிர்த்து ஜனநாயக ரீதியாக குரல் கொடுத்தீங்கன்னா கைது பண்ணுவோம்ங்கிறான். எவ்வளவு ஒரு அடக்குமுறை, எவ்வளவு ஒரு இழிந்த தன்மை, எவ்வளவு ஒரு வீழ்ச்சியின் உச்சம் என்று யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் ஜனநாயக பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் மஹமூது அப்பாஸ், இந்த PLOவினுடைய இப்ப இருக்கிறார்ல அந்த மஹமூது அப்பாஸ், பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி என்று சொல்லிக்கிட்டு ஒரு முனிசிபாலிட்டிக்கு தலைவராக இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் வந்து நான் ரஷ்யாவுக்கு போறேன்னு இருக்கிறான். காசாவோட இவ்வளவு அநியாயம் நடந்தாலும் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன், ரஷ்யாவில் போய் புட்டினோட பேச போறேன் அப்படின்னு இருக்கிறாரு. சரி, எதையாவது செஞ்சு தொலைக்கிறாரே என்று போறது போகட்டும் என்று ஹமாஸ் மற்றவர்கள் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் இங்கு கவனிக்கிற அதே நேரம் இன்றைக்கும் ரஃபாவிலே இஸ்ரேலுடைய கவச வாகனங்களை நோக்கியும் இஸ்ரேலுடைய ராணுவத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற வெஹிக்கிள்ஸ் மேலேயும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஃபாவினுடைய காஃபல் மஷ்ரூ என்கிற பகுதிகளில் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக CTP ISW ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தாலல் சுல்தான் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தி இருப்பதாகவும் CTP ISW ஆகியவைகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய படைகளை நோக்கி பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் இஸ்ரேலுடைய மெபால்சிம் அதே போன்று நிராம் என்கிற பகுதிகளில் கடுமையான ராக்கெட் தாக்குதல்களை ஹமாஸும் அல் குதுஸ் படை
படைப்பிரிவும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திதான் யமன்ல இருக்கக்கூடிய யமனுடைய ஏடன் பகுதிகளில் இருந்து தென்கிழக்கு பகுதியாக பயணித்த கப்பல் மீது இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தென்கிழக்கிலிருந்து 83 கடல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய கப்பல் தான் இன்றைக்கு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. இந்த கப்பலை பொறுத்தவரை சிங்கப்பூர் கொடியேற்றப்பட்ட கப்பல் என்றும் இந்த கப்பல் இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் இன்றைக்கு எஹியாசாரி சொல்லுகிறார். இந்த தாக்குதலில் ஹூதிகள், இந்த தாக்குதலை பொறுப்பேற்றுள்ள ஹூதிகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, மிக முக்கியமாக இந்த கப்பல் மீது இன்றைக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் அதே போன்று ஆளில்லா விமான தாக்குதலும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சிங்கப்பூர் கப்பலான லோபிவியா என்கிற கப்பல் மீதுதான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளோடு இன்றைய தினம் இஸ்ரேல் மீது 60க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லாக்கள் குழு என்று இஸ்ரேலே இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை தாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று உரிமை கோரி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். 200க்கு மேலே ஏவினத்தை தான் 60 அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கும் வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் 3 தனித்தனி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று காஃபர் ஷூபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ருவைசத்தல் ஆலம் என்கிற ராணுவ தளத்தின் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை ஏவி இருக்கிறார்கள். காலையில் 9:30க்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்களே தயாரித்த ஏவுகணையை பயன்படுத்திய தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஏவுகணை ஈரானுடைய தயாரிப்பல்ல, ஹிஸ்புல்லாக்களுடைய தயாரிப்பு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த தாக்குதலில் ராணுவ தளம் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது, ராணுவ தளம் தீப்பற்றி எரிகிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இதை இஸ்ரேல் போட்டோக்களை வெளியிடலாம், பிரச்சனை இல்லை, இவங்களே வெளியிடுவாங்க நாளைகளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் லெபனான் பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்திய காரணத்தினால மீண்டும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அபிரிம் குடியேற்றத்தை நோக்கி முதல் தடவையாக கத்யூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு காலை 9 மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராஹிப் ராணுவ தளத்தை நோக்கியும் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று உரிமை கோரி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 65க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி இருப்பதாகவும் அவர்கள் உரிமை கோரி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் ஹைலைட்டடான தாக்குதல் தான் இன்றைக்கு ஊதிகள் நடத்திய தாக்குதல் என்பதையும் நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் இருந்த, இஸ்ரேலுடைய பீட்டா நகரத்திற்கு தெற்கு பகுதிகளில் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருந்த நாசர் பர்ஹாம் என்கிற பாலஸ்தீன சுதந்திர போராளி இன்றைக்கு விடுதலையாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அந்த சுதந்திர போராளி, கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஒரு போராளி என்று சொல்லப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வெளியே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 20 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். இறைவன் உதவியால் யங்காகத்தான் இருக்கிறாரு. 20 வருடங்கள் ஒருவர் சிறையிலே கழிப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளவு ஒரு கடினமான காலகட்டத்தை அவர் அடைந்து தற்போது விடுதலையாகி இருக்கிறார். அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இவர்தான் அந்த சகோதரர். அவருடைய வீடியோக்களை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள், கஸ்ஸாம் பிரிகேடும் வெளியிட்டிருக்கிறது. அவருக்கு வரவேற்பளிக்கப்படுகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவரை கொண்டாடுகிறார்கள் அந்த மக்கள். அவர்களுக்கு மத்தியிலே அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையை இன்றைக்கு ரோட்டில் பள்ளியை பாருங்க, இவ்வளோ பெரிய பள்ளியை உடைச்சி நொறுக்கி இருக்கிறான். அதனால் வெளியிலே ஜும்மா தொழக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இமாம் ஜும்மா உரை ஆற்றக்கூடிய காட்சியை தான் இங்கே கவனிக்கிறீர்கள். மக்கள் எல்லாம் குழுமி வந்து நின்றுக்கிட்டு ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்படியான ஒரு இடமாக இருக்கிறது, மக்கள் எவ்வளவு கஷ்டத்திற்கு மத்தியில் இந்த ஜும்மா தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க முடியும். அதாவது கடுமையான வெயில், கடுமையான சூட்டுக்கு மத்தியிலே இந்த ஜும்மா தொழுகையில் அவர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களும் பலவிதமான காசாவினுடைய காட்சிகளோடு சுமார் 39,000 அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலை நமக்கு தெரியும். அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா உயர்தரமான சொர்க்கத்தை அவர்களை இணை வைக்காத பட்சத்தில் வழங்க போதுமானவன். இதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். பாலஸ்தீனத்தின் மீதான அநியாய தாக்குதலை நடத்தி வருகிற இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளுக்கும் எதிராக தொடர்ந்து தொழுகையிலே குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பது நம்முடைய கடமை என்கிற வகையில் இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகிற ஒரு
ஒரு சில நாட்களில் கொழும்பிலே மீண்டும் ஒரு மாபெரும் பாலஸ்தீன ஆதரவு, பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடுவோம். அனைவரும் அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டு மாநாடு வெற்றி பெற, அதே போன்று பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைவதற்கான நம்முடைய முயற்சி வெற்றி பெற அனைவரும் அதிலே கோரிக்கை விடுப்பதற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு, தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரர் நதீர், அவரை நம்ம கொழும்பில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய களுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் அவர் எழும்புவதற்கான, எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது. ஆனால் அவரை இப்பொழுதுதான் அவருடைய இப்போ 2 மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல், நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ்வினுடைய பேருதவி, மருத்துவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வினுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அவரே சிலதை யோசிச்சு இப்போ அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஃபங்க்ஷனாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்மிடத்தில் சொன்னாங்க. நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமறை குரான் அவங்க கேட்கறதுக்கு காரணமாகவே சகோதரர் நதீர் அவங்க தான் இருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர் தான் அந்த சகோதரியும். அவங்க குரானை கேட்டிருந்தாங்க. நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதீருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ அவர் நிற்கிறார். அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், ஒரு பிடிமானத்தோட அவர் நிற்கிறார். நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இறைவனுக்காக, இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான். எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம 3 மாதத்தில் முடியும்னு நினைச்சாலும் அது 3 மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில் அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள். அவருடைய அக்கவுண்ட் நம்பரையே முன்னால் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளால், உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதீர் உங்களை போன்று, என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள்ட்ட முன் வச்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் நோயாளியாக அங்கே இருக்கிறார், அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதித்து தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சகோதரர் நதீர் விரைவில்
எழும்பி நம்மை போன்று நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.